சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஒரு தோல்வியை தெரிவிக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. முதல் மூல காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த போட்டியில தோத்ததுக்கு கேப்டன்சி. ருத்ராஜ் கைக்வாடால மேட்சை கண்ட்ரோல் பண்ண முடியல. முகேஷ் சௌத்ரி ஏன் விளையாடினாரு, அன்சுல் கம்போஜ் ஏன் விளையாடல, ரவீந்திர ஜடேஜா தாங்க பெஸ்ட் போலர் இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல. நூர் அகமது ஏங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு தோத்தாங்க அப்படிங்கறத விட எஸ் தே லாஸ்ட் டு பிரியான்சாரியா அப்படின்னு சொல்லியே ஆகணும். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஒரு தோல்வியை தெரிவிக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. நான் இதை எதிர்பார்க்கல. செம கிரிக்கெட் ஆடினாங்க பஞ்சாப் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் பிலோ பாரா தான் இருந்திருக்காங்க டெஃபினட்டா இந்த ஒரு சீசன்ல. ஸோ ஸ்ட்ரைட்வே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். பஞ்சாப் கிங்ஸ் எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததுக்கு 3 முக்கிய காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல் மூல காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த போட்டியில் தோத்ததுக்கு கேப்டன்சி. ருத்ராஜ் கைக்வாட் டெஃபினெட்லி ஃபவுண்ட் வாண்டிங் இன் இஸ் கேப்டன்சிங்க. பிக் ஷூஸ் டு ஃபில். மகேந்திர சிங் தோனி அளவுக்கு நான் கேப்டன்சி எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு ரீசனபிள் டீசன்ட் கேப்டன்சி நான் எதிர்பார்க்குறேன். அது ருத்ராஜ் கைக்வாட்டை சுத்தமாக இல்லைங்க. ரொம்பவுமே வாண்டிங்காக இருந்திருக்காரு. கொஞ்சம் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். 7.2 ஓவரில் கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆனாரு 1 ரன்னுக்கு. அப்போ பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கோர் 83க்கு 5. 13.4 ஓவரில் பிரியான்ஷ் ஆர்யா அவுட் ஆனாரு 103க்கு. அப்போ ஸ்கோரு 6 for 154. பஞ்சாப் கிங்ஸ் அவங்க இன்னிங்ஸை முடிச்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 219 ரன், 6 விக்கெட் இழப்புல. கூட்டி கழிச்சு பார்த்தா 136 ரன் கன்சீட் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. 7.2 ஓவர்லேருந்து 20 ஓவர் மட்டும் 136 ரன் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் 5 விக்கெட் எழுந்ததுக்கு அப்புறமா, மெயின் பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறமா, பிரியான்சாரியாவும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க கன்சீட் பண்ண ரன்ஸ். ஏன் ஒரு கேப்டனா நீங்க சில விஷயங்களை பண்ணியே ஆனுங்க. 5 விக்கெட் எடுத்துட்டீங்க, 6 எடுத்துட்டீங்க. நீங்க மேட்சை கண்ட்ரோல் பண்ணணும், மேட்சை முடிக்கணும். பட் ருத்ராஜ் கைக்வாடால மேட்சை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரியான போலிங் காம்பினேஷன் விளாடுறாரா ருத்ராஜ் கைக்வாட்? இல்ல. முகேஷ் சௌத்ரி ஏன் விளாடினாரு, அன்சுல் கம்போஜ் ஏன் விளாடல? ஓகே, அதுவாது ஒத்துக்கிறேன். முகேஷ் சௌத்ரி ஒரு விக்கெட் எடுத்தாரு. நூர் அகமது ஏங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு? நூர் அகமது சென்னை சூப்பர் கிங்ஸோட பெஸ்ட் போலர். பேக் டு பேக் மேட்சஸ், 2 மேட்சஸ் இன் அ ரோ நூர் அகமதோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ணல ருத்ராஜ் கைக்வாட். போன மேட்சும் 3 ஓவர் தான் போட்டாரு. பஞ்சாப் கிங்ஸ் எதிராகவும் 3 ஓவர் தான் போட்டாரு. பெஸ்ட் போலரை நீங்க ஏதாவது ஒரு தரப்புல இருந்து அவரோட போலிங்கை கம்ப்ளீட் பண்ணவங்க. இது கேப்டனோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது மேட்ச் ஆன் மேட்ச் நீங்க ஆஸ் அ கேப்டனா பண்ணலாம். எஸ், நூர் அகமது விக்கெட் எடுக்கலாம், எடுக்காம போலாம், அது கேப்டனோட கையில இல்ல. ஆனா பெஸ்ட் போலர் கையில பந்த கொடுக்கறது கேப்டனோட கையில இருக்கு. ரவீந்திர ஜடேஜா தாங்க பெஸ்ட் போலர் இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல. 3 ஓவர்ல 18 ரன் மட்டுமே கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா. 3 ஓவர் 18 ரன், 6 ரன் ரேட். ஒரு டீம் 220 ரன் அடிச்சிருக்கு. ஆனா ஒரு போலர் 3 ஓவர் தான் போட்டிருக்காரு, 18 ரன் கன்சீட் பண்ணிருக்காரு. ஏங்க அவருக்கு 4th ஓவர் கொடுக்கல? இது ஒரு கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட மெயின் போலர்ஸ் பத்திரனா, நூர் அகமது, கலீல் அகமது, இவங்க தான் உங்களோட மெயின் போலர்ஸ். 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களா மேட்ச் டு மேட்ச்? இல்ல. உங்களோட பெஸ்ட் போலர் அந்த டேல ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்ஸ் 18 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாரா? இல்ல. ஏன்? ஒரு கேப்டனோட பிளானிங் முக்கியமான ஒரு ஜாப். எஸ், ஃபீல் செட் இதெல்லாம் விட உங்களோட மெயின் போலர்ஸ், நல்லா போடுற போலர்ஸ் அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணோம். ருத்ராஜ் கைக்வாட் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸுங்க. ஏன்னா டாப் 3 டீம்ஸ் இங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, கன் கேப்டன்ஸ். அவங்க எல்லாருமே யங் கேப்டன்ஸ் தான். அக்சர் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு செமையா பண்றாரு கேப்டன்சி. ரஜத் பத்திதார் ஆர்சிபிக்கு வேற லெவல்ல பண்றாரு கேப்டன்சி. ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வேற லெவல்ல பண்றாரு. நல்ல கேப்டன்சின்றது ரொம்ப முக்கியங்க. ஐபிஎல்ல 5 வாட்டி சிஎஸ்கே டைட்டில் ஜெயிச்சிடறானா மூல காரணம் மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்சிங்க. அது சொல்லியே ஆனோம். ருத்ராஜ் கைக்வாட் ஃபவுண்ட் வாண்டிங் பிக் டைம் இன் இஸ் கேப்டன்சி. மேட்ச் ஆன் மேட்ச் இது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. ஐ டோன்ட் சீ ஹிம் ஒரு நல்ல கேப்டனா வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எனக்கு அவ்வளவா இல்லைங்க. ஸோ டெஃபினட்டா அவர் கேப்டன்சியில ஃபவுண்ட் வாண்டிங். அடுத்த ஒரு மூல காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சுக்கு தோத்தது இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்.
பிரியான்ஷ் ஆர்யா வேற லெவல்ல ஆடினாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு தோத்தாங்க அப்படிங்கிறத விட தே லாஸ்ட் டு பிரியான்ஷ் ஆர்யா அப்படின்னு சொல்லியே ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ் 6 விக்கெட்டை இழந்தாங்க. 6 விக்கெட். அந்த 6 விக்கெட்ல 5 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஸ்கோருங்க. பிரியான்ஷ் ஆர்யா ஒண்டி தான் 100 அடிச்சாரு அந்த 6 விக்கெட்ல. சஷாங்க் சிங் மற்றும் மார்க்கோ யான்சன் ஒரு சம பார்ட்னர்ஷிப் கடைசியில் இருந்தது. 54 நாட் அவுட், 35 நாட் அவுட். இவங்க 2 பேரும் செமையா ஆடினாங்க. பட் தென் 42 பால்ஸ்ல 103 அடிச்சாரு. 245 ஸ்ட்ரைக் ரேட். இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர்ல விளையாடும் போது கேம் டெஃபினட்டா கையை விட்டு போங்க. 3வது முக்கியமான ஒரு காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் தோத்ததுக்கு ஃபீல்டிங். மேட்ச் கோட்டை விட்டது ஃபீல்டிங்ல. நான் என்னோட அனுபவத்தில் ஒரு உண்மையை சொல்றேங்க. பேட்டிங்ல சில டைம் நீங்க ரன் அடிப்பீங்க, அப்பவும் மேட்ச் தோப்பீங்க. போலிங்லயும் சில டைம் விக்கெட் எடுப்பீங்க, அப்பவும் மேட்ச் தோப்பீங்க. ஃபீல்டிங்ல சில டைம் கேட்சை பிடிப்பீங்க, அப்பவும் நீங்க மேட்ச் தோப்பீங்க. ஆனா ஃபீல்டிங்ல நிறைய நீங்க கேட்சை விடுவீங்க, ஆனா மேட்சை ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது சரித்திரத்திலேயே நான் பார்த்தது இல்லைங்க. கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்றது இட் இஸ் அன் ஓவர் ஸ்டேட்மெண்ட். பட் தென் நான் பிரில்லியன்ஸ் எதிர்பார்க்கலங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்லேருந்து. சேஃப்டி எதிர்பார்க்குறேன். கையில் வந்த கேட்சை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதுவே போதும். கையில் வர பந்தை நீங்கள் தடுத்தீங்கன்னா அதுவே போதும். கையில் வர பந்தையும் தடுக்க முடியல, கையில் வர கேட்சையும் பிடிக்க முடியல. அப்படிங்கும்போது எப்படிங்க நீங்கள் மேட்சை ஜெயிப்பீங்க? ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் இல்லை, வேற லெவலில் மிச்ச டீம்லாம் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸால் இவ்வளோ தாங்க அடிக்க முடியும். 200 ரன்னுக்கு மேலெலாம் சென்னை சூப்பர் கிங்ஸால் அடிக்க முடியாது. ஒரு சப்போர்ட் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளைண்டாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. மிச்ச டீம்லாம் செமையாக ஆடுறாங்க, அபாரமாக ஆடுறாங்க. டெல்லி இப்படி ஆடுறான், ஆர்சிபி இப்படி ஆடுறான், பஞ்சாப் இப்படி ஆடுறான் அப்படிலாம் பேசலாம். ஆனால் இந்த எந்த டீமே டைட்டில் ஜெயிச்சதில்லை. மறக்காதீங்க, சிஎஸ்கே 5 டைம் சாம்பியன்ஸ். ஒரு வாட்டியும் when சிஎஸ்கே has been a champion, their fielding has been very good. பட் இந்த வருஷம் ஃபீல்டிங் சரியா இல்லாத எனக்கு ஒரு கன்சர்னாக இருக்கு. நிறையா ஃபீல்டர்ஸை மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின், கலீல் அகமது, பத்தி ரனா, முகேஷ் சௌத்ரி, சிவம் டூபே இப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எவ்வளோ பேருங்க ஒரு ஃபீல்டில் நீங்கள் மறைக்க முடியும் ஒரு கேப்டனால? இங்கேயும் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் டெஃபினட்டாக ஃபீல்டிங் ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருந்தது. இந்த 3 விஷயங்கள்னால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் எதிராக தோத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா பிளே ஆஃப்குள்ள போகிறதுக்கு இதுக்கு மேலே அப்படின்னா ஸ்டில் ஏர்லி டேஸ். நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், ஸ்டில் ஏர்லி டேஸ். மிச்ச டீம்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க, அதிரடி ஆடுறாங்க, எல்லாம் நம்ம பேசலாங்க. ஆனால் அவங்க யாருமே 5 டைம் சாம்பியன்ஸ் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நம்பிக்கை வைப்போம். பாசிபிளி சிஎஸ்கே மைட் டர்ன் இட் அரவுண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் நம்ம தான் பண்ணுறாதீங்க. நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon with lot more content. Bye.